அனைவருக்கும் இனிய வணக்கம். 30ஆம் நாளான ஜோதிட நட்சத்திர சுடர்மணியில் இன்று சிறப்புரையாற்றுவதற்கான தலைப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, கடிகார பிரசன்ன ஆருடம். அதாவது இது கடிகார பிரசன்ன ஆருடம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோதிடத்துல இது ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த இடத்துலயுமே இருந்தோம் அப்படின்னா ஒரு பலன் சொல்றதுக்கு எளிமையான முறை அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட பிரசனம். பிரசனத்துல ஒரு பகுதியான இந்த கடிகார பிரசனம் அப்படிங்கிறது. ஏன்னா திடீர்னு இப்ப இரவே வராங்க, இரவு நேரத்துல நம்மளால ஒரு ஆருடம் பார்த்து சொல்ல முடியல அப்படிங்கும்போது ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியல போது இந்த கடிகாரத்தை வச்சு அவங்களுக்கு வேணா பலன் சொல்வதற்கு ஒரு எளிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கடிகார பிரசன்ன ஆருடம் அப்படிங்கிறது. சரி, இதுல எப்படி நம்ம பலன் பாக்குறது, எப்படி நம்மளை இந்த கடிகாரத்துல ஆருடம் பாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலோட அதனுடைய அமைப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கடிகாரம் அப்படின்னால அதுல ரெண்டு முள் இருக்கும். ஒன்று சிறிய முள், ஒன்று பெரிய முள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இந்த சிறிய முள் அப்படிங்கிறது பொதுவா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மணியை குறிக்கக்கூடியது. பெரிய முள் அப்படிங்கிறது நிமிடத்தை குறிக்கக்கூடியது. சரி, இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆருடத்துல என்ன மாரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா, இந்த மணி என்று காட்டக்கூடிய சிறிய முல்லை உதய லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். மணிங்கிறத உதய லக்னமாகவும், பெரிய முள் நிமிடத்தை காட்டக்கூடியத ஆருட லக்னமாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். சோ உதய லக்னம் அப்படிங்கிறது தோன்றியது, நாம பிரசனம் பாக்குறது அப்படிங்கிறது இந்த ஆருடம் அப்படிங்கிறது தான் நாம எதுக்கு வந்திருக்கோம், என்ன கேள்விக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன பதிலை எதிர்பார்க்கிறோன்ற சொல்லக்கூடிய நிலையை சொல்வதற்காக இருக்கக்கூடிய ஆருடம் அப்படிங்கிறது அந்த நிமிட முள் அப்படிங்கிறது. சரி, இப்ப இந்த கடிகாரத்துல எப்படி நம்ம பார்த்தா நமக்கு அது பலன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கடிகாரத்துல முதல்ல என்ன அமைப்பு இருக்கு, அதுல எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப கடிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 12 முள்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு பகல் 12, இரவு 12ன்னு சொல்லுவோம். அந்த வகையில இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப 12ல இருந்து நமக்கு அப்படியே 1, 2, 3 அப்படின்றது மறுபடியும் 12ஓட முடியும். ஆக இந்த 12ங்கிற நேரத்துல ஆரம்பிச்சு 1ங்கிற நேரம் முடியக்கூடிய இந்த இடப்பட்ட பகுதி அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜோதிடத்துல மேஷ ராசி அப்படிங்கிற அமைப்பை குறிக்கும். அடுத்தது 1 to 2 அப்படிங்கிறது ரிஷப ராசியை குறிக்கும். 2 to 3 அப்படிங்கிறது இது மேல் போத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 12 ராசிகளை நமக்கு குறிச்சிரும். ஆக நல்ல மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். இந்த 12ல இருந்து 1ங்கிறது மேஷ ராசியை குறிக்கும், கடிகார சுற்றுலா. அப்ப நம்ம இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா 12 to 1னா மேஷம்னா, 11 to 12 அப்படிங்கிறது மீன ராசியை குறிக்குங்கிறது இது ஒரு பொதுவான விதியாக வச்சுக்கணும். இப்ப இதுல பலன் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு முள்ளும் இப்ப ஒரு நேரம் பாக்குறோம். இப்ப 1, 5 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, இந்த 1 அப்படிங்கிறது ஒன்னா நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா, 5 அப்படின்னா இந்த மேஷ ராசிக்கு 0ல இருந்து 5ங்கிறது 5 நிமிடத்தை குறிக்கும். அப்ப மேஷ ராசிலேயே அது 1ன்னு வரும். இந்த 1ஆம் நம்பருக்கும் அது 1ன்னே வரும். ஆக இந்த 1ஆம் ராசி மேஷ ராசியில ரெண்டு முள்ளும் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரே பக்கத்துல காமிக்குது அப்படின்றத சொல்லுவோம். ஆக ரெண்டு முள்ளும் ஒரே இடத்தை நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது நமக்கு இந்த கடியார ஆருடத்துல சிறப்பான பலனை தரும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அதே போல முதல் எந்தெந்த இடங்கள் சிறப்பை தரும் பார்த்துட்டு அப்புறம் முள்ளினுடைய தன்மை பார்ப்போம். பொதுவா அந்த ஆருட பிரசனம், கடிகார ஆருட பிரசனத்துல 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இந்த சிறிய முழுவும் பெரிய முழுவும் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு நாம் என்ன காரியத்துக்காக பிரசன்னம் கேட்க வந்தோமோ அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல 7 அப்படிங்கிற ஸ்தானத்துல அந்த கேப்ல இருந்துச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் சிரமத்து பேர்ல நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2, 12 அப்படிங்கிற கேப்ல இந்த முள்கள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு தாமதமாகும் சமயத்துல பாத்தீங்கன்னா அது நடக்காமலே கூட போகலாம் அப்படிங்கறது ஒரு நிலையை எடுத்துக்கலாம். அதே 4, 6, 8, 12ல அந்த 4, 6, 8, 10ல இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக என்ன கேள்விக்காக அவர்கள் வந்தாங்களோ அந்த காரியம் நடக்காது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆக இந்த 1, 5, 9, 3, 11 இந்த எண்ணிக்கையில நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா மணிமுள் அப்படிங்கிறது உதய லக்னம் சொல்லிட்டோம். அதே போல நிமிடம் அப்படிங்கிறது ஆருட லக்னம் சொல்லிட்டோம். ஆக இப்ப ஒரு நேரம் பாக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள ஒரு 5, 10 அப்படின்னு சொன்னோம்னா, 5 அப்படிங்கும் போது நமக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சிம்ம ராசியில ஒரு முள்ளு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 5, 10 அப்படிங்கும் போது 10ங்கிறதுக்கு உங்களுக்கு ரிஷப ராசியில இருக்கும். 5க்கு சிம்மத்துல இருக்கும், 10க்கு ரிஷப ராசியில இருக்குன்னா, இந்த சிம்மத்துல இருந்து ரிஷபத்துக்கு நம்ம எண்ணிக்கை கொண்டு வரணும். அப்ப சிம்மத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்மம் 1, கடக 2, துலா 3, விருச்சிகம் 4, தனுசு 5, மகரம் 6, கும்பம் 7, மீனம் 8, மேஷம் 9, ரிஷபம் அப்படி வருவது 10 அப்படிங்கிற எண்ணிக்கை வரும். ஆக இந்த உதய லக்னத்துல இருந்து
ஆறுட லக்னம் வரைக்கும் எண்ணக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது என்ன வருதோ அதை வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம். இப்ப இது எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசி டு ரிஷப ராசிக்கு பார்க்கும்போது 10ங்கிற எண்ணிக்கை வருது. அப்போ ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம், ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 4, 6, 8, 10 இந்த நக்லம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டோம். ஆக இவர்கள் என்னத்துக்காக கேள்வி கேட்டு நம்மிடையே வந்தார்களோ இந்த காரியம் நடக்காது அப்படிங்கிறத சொல்லிடலாம். இது ஒரு முறை. இதை நம்ம ஜாதி ராசி கட்டம் சொல்லுவோம் பாத்தீங்களா. இப்ப ஜாதகத்துல 12 கட்டம், மேஷ ராசி, ரிஷப ராசி அப்படின்னு சொல்றதுல அதுல அமைப்புல இந்த கடிகாரத்துல 12 to 1 அப்படிங்கிற அந்த கேப்ப நம்ம என்ன சொன்னோம், மேச ராசின்னு சொன்னோம். அப்ப இந்த ஜாதக கட்டத்துல அதை எப்படி நம்ம குறிச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 12 அப்படிங்கிறத மேஷ ராசியில போட்டுக்கணும். 12ங்கிற எண்ணிக்கை மேச ராசியில இருக்கணும். 1, 2ங்கிற அடுத்தடுத்து வரக்கூடிய ரிஷபம், மிதுனம் அப்படிங்கிறது, மீனம் வரைக்கும் வந்துச்சுன்னா மீனம்ங்கிறது 11 அப்படிங்கிற எண்ணிக்கையை போட்டுக்கிறோம். சோ இதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம், அடுத்தது இந்த அமைப்புலயும் நம்ம பலன் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு 3, 10 அப்படிங்கும்போது 3ங்கிறது ஆக்சுவலா என்ன வந்துடும், கடகராசிக்கு வந்துடும். 10ன்னா நம்ம நிமிஷத்துல வச்சுக்குவோம். மேச ராசிக்கு 5, ரிஷப ராசிக்கு 10. அப்ப 3, 10 அப்படின்னா கடகத்துக்கும் ரிஷபத்துக்கும் வரும். அப்ப இந்த கடகத்துல இருந்து நம்ம எண்ணிக்கை ரிஷபம் வரைக்கும் எண்ணும் போது என்ன எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கையை வச்சுதான் நம்ம அந்த பலன் நடக்குமா நடக்காதான்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம கடிகார பிரசன்னத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்ப இதுல நேயர்கள் 2, 3 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்கு இப்ப இந்த கடிகாரத்துல புகழ்பெற்ற மேடம் அதற்கான பலன்களை சொல்லுவார்கள். அதற்காக முத்துச்செல்வி மேமை நான் அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா சிறப்பா சொன்னீங்க. சொல்லுங்க மேடம். இப்போ இப்போ உதாரணமா சொல்லுங்களா? சொல்லுங்க மேம். நேர் கேட்ட கேள்விக்கு உதாரணமா இப்ப காலை 10:10க்கு வராங்க மேம். ஓகே மேடம். இப்ப காலையில 10:10க்கு வராங்க அப்படின்னா, இப்ப 10ங்கிறது 10ஆம் இடம், 10ங்கிறது சின்ன முள் இருக்கும், பெரிய முள் இடத்துல 10ஆம் பெரிய முள் 10ல இருக்கும். அப்படிங்கும்போது 10ல இருந்து எண்ணும் போது 10, 11, 12, 1, 2 சரிங்களா? அப்ப 5 இருக்குங்களா? 10, 5 அப்படிங்கிறது வரும்போது நடக்கும். அவங்க கேட்ட கேள்வி நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஒரு வெளிநாடு போலாமான்னு கேள்வி கேக்குறாங்க மேம். சரிங்க. வெளிநாடு போறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம்ல வச்சு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப வெளிநாடு போறாங்க, இப்போ 11 காலையில ஒரு 11:11 கேக்குறாங்க. 11:11ங்கிறது ஒரு பெரிய விஷயம். எங்க ஐயா சொல்லி கொடுத்தது 11:11ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப லக்கான டைம். சோ அதுல நடக்கிறதும் நடக்கும். ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா 11 வேற டைம் கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இதுதான் 11 தான் சொல்லணும் அவசியம் இல்லையே. இப்ப 8 மணிக்கு ஒரு 8 கூட கேட்பாங்க, 8:10 கேட்பாங்க, 8:15. இப்போ நவீன காலகட்டங்கள்ல மொபைல்ல டைம் பார்க்கறத விட மொபைல்ல தான் மேக்ஸிமம் பாக்குறோம். வாட்ச் கட்டி பாக்குறத விட மொபைல்ல தான் பாக்குறோம். நம்ம மொபைல்ல பார்க்கும்போது திடீர்னு 9:11 இருக்கலாம். 9:11 அப்படிங்கும்போது நடக்குமா அப்படின்னா 9:11 நடக்கும், கண்டிப்பா நடக்கும். 11ங்கிறதும் நமக்கு எந்த ராசி, ரிஷப ராசி அந்த மாதிரி குறிக்கக்கூடிய இடத்துல நிக்கும் இல்லைங்களா? 10 தாண்டுது அப்படிங்கும்போது அது நடக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாமாங்க? ஓகே மேம். அதான் மேம், நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்ப ஒருத்தவங்க காலையில 11:22க்கு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. எங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்ல, நாங்க புத்திர பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கோயில்ல வேண்டுதல் வச்சிருக்கோம், கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. சோ அந்த வகையில நீங்க சொல்லி கொடுத்ததனுடைய அடிப்படையில தான் நான் பார்த்தோம். இப்ப 11 அப்படிங்கிறது மீன ராசி அப்படிங்கிறதுல நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப 22 அப்படிங்கிறது 5 நிமிடமா போட்டு பார்க்கும்போது 5 நிமிடமா பார்க்கும்போது இந்த ராசிக்கு 4ஆம் ராசி, அதாவது நம்ம போட்ட எண்ணிக்கை பிரகாரம் 4ஆம் ராசி, அதே நமக்கு சிம்ம ராசியில வந்தது. ஆக இப்ப நம்ம காலபுருஷ தத்துவ பிரகாரமும் பாக்குறோம்னு வைங்களேன். அப்போ அந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது 12ஆம் பாவகமா வந்துருது. அதே நேரம் சிம்மம் அப்படிங்கிறது அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில். ஏன்னா அது குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு பாகமா இருக்குது. அதாவது ஆமா, குறிக்கக்கூடிய இடமாக இருந்தது. ஆக இதுல இருந்து நம்ம எண்ணும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா இந்த 11ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது 6ஆம் இடமாக அமைஞ்சிருது. 11 டு அந்த சிம்மம் அப்படிங்கிறதுக்கு 6ஆம் இடமாக இருந்தது. இப்ப 6ஆம் இடம் அப்படின்னா நமக்கு அது
காரியம் நடக்காதுன்ற மாரி இருந்ததுனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு காலகட்டம் இல்லை அப்படின்ற மாரி நான் பதில் சொல்லியிருந்தேன் மேம். அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க, இப்ப நடக்கிறதுக்கு இல்ல அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. அது மாரி நீங்க சொன்னதை வச்சே வந்து இந்த கடிகார பிரசனம் பாக்குறதுலயும் வந்து எளிதா பலன் சொல்ற மாரி ரொம்ப அமைப்பாக இருந்துச்சு மேம். அதுக்காண்டி உங்களுக்கு கொடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் மேம். நன்றி நன்றி, வணக்கம் மேம். நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். இந்த வாய்ப்பு நன்றி கொடுத்த மேம். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை நன்றி பார்த்துட்டு மேம். இருக்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.